திருமணத்தின் போது அட்சதை போடுவதற்கான அர்த்தம் இதுதானா? முன்னோர்கள் அப்பவே குறிச்சு வச்சிருப்பாங்க போல. திருமணம் என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் முக்கியமான தருணம். இது ஒரு புதிய வாழ்க்கை தொடக்கத்தையும் குடும்பத்தின் செழிப்பையும் குறிக்கும் ஒரு புனித நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது. தமிழர் மரபில் திருமண நிகழ்வுகளில் பல்வேறு ஆன்மீக சடங்குகள் நடைபெறும். அவற்றில் முக்கியமானவை தாலி கட்டும்போது அட்சதை தூவுதல் மற்றும் மணப்பெண் காலில் அரிசியை எட்டி உதைப்பது. இவை சாதாரண சம்பிரதாயங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக கலாச்சார அர்த்தம் உள்ளது. திருமண நிகழ்வின் போது மணமக்கள் மீது உறவினர்கள் மற்றும் அன்பர்கள் அட்சதை தூவுவது ஒரு ஆசீர்வாத செயலாக கருதப்படுகிறது. அரிசி செழிப்பின் அடையாளம். அது வளமையின் மற்றும் மணமக்களின் வாழ்க்கையில் மகாலட்சுமியின் கிருபை நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறார்கள். மேலும் புதிய வாழ்க்கை தொடங்கும் மணமக்களுக்கு சகல நலன்களும் அருளப்பட வேண்டும் என்பதற்காக இதை ஒரு புனித நிகழ்வாக பார்க்கிறார்கள். மணப்பெண் தனது வீட்டிலிருந்து கணவன் வீட்டிற்கு செல்லும்போது அரிசியை காலால் எட்டி உதைக்கிறாள். இது குடும்பம் மற்றும் சமுதாயத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை குறிக்கிறது. அவள் மகாலட்சுமியின் திருவடியாக கருதப்படுகிறாள். அதனால் அவள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் செழிப்பும் வளமும் நிரம்ப வேண்டும் என்பதற்காக இந்த மரபு நடைமுறையில் உள்ளது. இது ஒரு வகையில் புதிய வாழ்வின் ஆரம்பம் என்பதையும் குறிக்கும். மணமக்கள் வாழ்வில் செழிப்பும் சந்தோஷமும் நிலைத்து நிற்க மகாலட்சுமியின் அருள் முக்கியம். திருமணத்திற்கு பிறகு ஒரு குடும்பம் செழித்து வளமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மரபுகள் பின்பற்றப்படுகின்றன. அக்ஷதை தூவுதல், அரிசி உதைத்தல் போன்ற நிகழ்வுகள் வீட்டில் தெய்வீக சக்திகளை அழைக்கும் ஒரு வழிபாடாக செயல்படுகிறது. திருமண சம்பிரதாயங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆழ்ந்த பொருள் உள்ளது. இவை வெறும் பழக்க வழக்கங்களாக மட்டுமே பார்க்கக்கூடாது. அவற்றின் பின்னணி ஆன்மீக அர்த்தம் நம் கலாச்சாரத்தின் செழுமையை வெளிப்படுத்துகிறது. இந்த பழமையான மரபுகள் நம் வாழ்க்கையில் மகத்தான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. மகாலட்சுமியின் அருளோடு மணமக்கள் வாழ்க்கை செழித்து சந்தோஷமாக இனிதே அமைய வேண்டும் என்பதே இந்த நிகழ்வுகளின் நோக்கம். திருமணம் என்பது ஒரு மனிதனின் வாழ்வில் மிக முக்கியமான மாற்றத்தை குறிக்கும் ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. தமிழர் மரபில் திருமணம் என்பது ஒருவரது வாழ்க்கையில் ஒரே ஒரு நிகழ்வாகவே அமைய வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வும் அதன் மீது கொண்ட மதிப்பும் இந்த நிகழ்வுகளை சிறப்பாக கொண்டாட வைக்கிறது. இது ஒருவரின் வாழ்க்கையில் புதிதாக தொடங்கும் அத்தியாயமாக மட்டுமல்லாமல் இரு குடும்பங்களையும் ஒன்றிணைக்கும் புனித உறவாகவும் விளங்குகிறது. திருமணம் என்பது காதல், நம்பிக்கை, பொறுப்பு மற்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பதை வலியுறுத்தும் ஒரு உறுதியான பந்தமாக பார்க்கப்படுகிறது. தமிழ் கலாச்சாரத்தில் திருமண நிகழ்வுகள் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பாரம்பரிய சடங்குகளுடனும் நடைபெறும். மணமக்கள் திருமண மண்டபத்திற்குள் வரும்போது மங்கள வாத்தியங்கள் முழங்க சுற்றியுள்ள உறவினர்கள், நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றனர். இதுபோல ஒவ்வொரு சடங்கும் ஒரு குறிப்பிட்ட மரபை பின்பற்றி செய்யப்படும். சில இடங்களில் மணமகன் திருமணத்திற்கு வரும்போது வீரவாள் அல்லது திருமண கொடியை ஏந்தி வருவது வழக்கமாக உள்ளது. மணப்பெண் வீட்டின் முதல் முறையாக வரும்போது வெள்ளி கலசம் வைத்து அவரை வரவேற்பதும் அந்த இல்லத்தில் செழிப்பு நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு குறியீடாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் திருமணத்தை ஒரு ஆனந்தகரமான விழாவாக மாற்றுவதோடு குடும்ப உறவுகளின் இணைப்பையும் மேலும் வலுப்படுத்துகிறது.